ஒரு சீனி சம்பல் செய்து பார்ப்போம் வாங்க. நல்ல சுவையான ஒரு சீனி சம்பல் நீங்களும் இலகுவான முறையில் செய்து பார்க்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். முதல்ல சிவப்பு வெங்காயம், பெரிய சிவத்த வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை வெங்காயம் வேண்டாலும். நான் 3 வெங்காயம். அடுத்ததாக இது தாளிக்கிறதுக்கு வேண்டிய சாமான்களை பார்ப்போம். பட்டை, ஏலம், கிராம்பு, சோம்பு, காய்ந்த செத்தல் மிளகாய், சிறிதளவு கறிவேப்பிலை. இது இவ்வளத்தையும் ஒயிலில் போட்டு நாங்கள் தாளிக்க வேணும். அடுத்ததாக இதுக்கு போட வேண்டிய மசாலாக்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு புளி தண்ணியாக கரைக்கக்கூடாது, நல்ல திக்காக எடுத்துக்கொள்ள வேணும். ப்ரௌன் சுகர், புளிக்கரைசல், உப்பு பவுடர், தனி மிளகாய் தூள். வெங்காயத்தை நாங்கள் நல்ல மெல்லிய துண்டுகளாக வெட்டி எடுக்க வேணும். சின்ன சின்ன கீழமாக எல்லா வெங்காயத்தையும் வெட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நல்ல மெல்லிய நீளமாக பாருங்கள் இப்படியான துண்டுகளாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு இனிமேல் இந்த மாதிரி சீனி சம்பல் செய்கிறதுன்னு பார்ப்போம். சீனி சம்பல்ன்றது ஒரு ஸ்பைசியாக வராது, கொஞ்சம் ஸ்வீட்டும் கலந்த ஒரு ப்ரௌன் சுகரும் போட்டு தான் செய்கிறது. சுகரும் ஸ்வீட்டும் ஸ்பைசியுமாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் சூடானதும் கொஞ்சம் ஆயிலை விட்டு கொள்ளுறேன். ஆயில் சூடாயிட்டுது. இதில் முதல் ஆயிலில் போட்டு வதக்கிற பொருட்களை போட்டு வதக்க வேணும். முதல்ல இந்த தாளிச்செடுக்க வேணும். பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா போடுறோம். காய்ந்த மிளகாய், சோம்பு எல்லாம் போட்டு ஒரு காய்ந்த ஆயிலில் அப்படியே பொரிஞ்சு கொண்டு வரவும். இதுக்கு பிறகு நாங்கள் அந்த மெல்லியதாக வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை போட போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்ட உடனே கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அந்த ஆயிலில் நாங்கள் இதை அப்படியே கிளறி கொண்டு இருக்க வேணும். இந்த வெங்காயத்தில் அதிகமான ஒரு நீர்த்தன்மை தான் இருக்குது. அதனால் இந்த நீர்த்தன்மை வத்துற அளவுக்கு நாங்கள் இந்த வடிவாக இதில் வேறு நீங்கள் தண்ணியே இதில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. இந்த வெங்காயம் ஆயிலில் சேர்ந்து தண்ணி விட்டு கொள்ளும். இப்போ இதோட நாங்கள் என்ன செய்வோம், முதல்ல இந்த உப்பு, சுகர் இதுகளை ஆட் பண்ணிட்டோம் என்று சொன்னால் அதில் இருந்து எங்களுக்கு தண்ணி விட்டு கொள்ளும். இப்போ ஒரு அரை தேக்கரண்டி உப்பு, பவுடர் உப்பு போடுறேன். இதில் கல் உப்பு போட வேண்டாம். ஏன்னா நாங்கள் இதில் கல் உப்பு லேசில் கரைந்து கொடுக்காது. அப்போ அது கட்டியாக இருக்கும் உங்களுக்கு இடையில. இப்போ பவுடர் உப்பை போட்டுட்டு பாருங்கள், உப்பு போட்டு நாங்கள் கிளறி கொண்டு வரவே அந்த வெங்காயத்தில் இருக்கிற நீர் எல்லாம் அப்படியே ஆயிலோடு சேர்ந்து வதங்கி கொண்டு இருக்கு. அதுக்கு பிறகு ப்ரௌன் சுகர் ஒரு தேக்கரண்டி 2 தேக்கரண்டி போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுகர் போட்டு நாங்கள் இதை வதக்கி எடுக்கிற போது அப்படியே நல்ல நீர்த்தன்மை இல்லாமல் வரும். இப்போ தனி மிளகாய் தூளும் போட்டுருக்கிறோம். தனி மிளகாய் தூள் உங்களுக்கு ஸ்பைசி கூட, அதனாடி கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். தனியாக ஸ்பைசியாக இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் போட்டு கிளறி கொண்டு வரபோது இதில் இருக்கிற நீர்த்தன்மையெல்லாம் போய் வெங்காயம் வதங்கி கொண்டு வரும். இதில் நீங்கள் கொஞ்சம் வதங்க விட வேணும். அப்படி இல்லாமல் எடுத்தீங்களன்னு சொன்னால் இது உங்களுக்கு அதிக நாட்களுக்கும் இருக்காது, கெட்டு போயிடும்.
அப்போ இதை நாங்கள் இந்த மாதிரி நீங்கள் வடிவாக வதங்க விட்டு முதல்ல உப்பு போட்டு வதங்க விட்டு அதுக்கு பிறகு இப்படி ஒன்று பொருட்களாக போட வேணும். பிறகு தான் புளி பாருங்க நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன், தண்ணியாக இல்லை. அப்படியே ஸ்பூனால் எடுக்கிற போது அப்படியே கட்டியாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் இதில் தண்ணி சேர்த்து கொண்டு இருந்தால் பிறகு எங்களுக்கு கரை நாட்களுக்கு இருக்காதுன்றதால நல்லா கெட்டி புளியாக எடுத்து அப்படியே பாருங்க விட்டு கிளறி கொண்டு வர்ற போதோ இது நல்ல வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி அப்படியே ஒரு பிரண்டு வரும் அந்த சீனி சம்பல். நீங்கள் இப்படி செய்து பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அது செய்து கொண்டு வர்ற போதே உங்களுக்கு நல்ல இறுகி அந்த எண்ணெயில் நல்ல சுகரையும் போடுற போதோ அது ஒரு நல்ல சுவையையும் கொடுக்கும். உங்களுக்கு அதிக நாட்கள் நீங்கள் இதை வைத்து பாவிக்கலாம். கொஞ்சமும் நீர் சேர்த்துக்கொள்ள இல்லை, அந்த ஆயிலையே ஒவ்வொரு பொருட்களாக போட்டு இந்த மாதிரி இதை வெங்காயம் நல்லா வதங்க விட வேணும். வதங்கி வர வரைக்கும் அது இந்த வெங்காயத்தின் கலர் நல்லா ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நீங்கள் கிண்டி கொண்டு இருங்க. வதங்கி வந்துட்டுது. இதை நல்ல வடிவாக கிளறி எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் உப்பு புளியை பார்க்கலாம். உங்களுக்கு வேண்டிய அளவு சேர்த்துக்கொண்டு இதை இப்படியே எடுத்து இதை ஒரு சூடு ஆறினதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கிறீங்களென்றால் உங்களுக்கு தேவையான போது எடுத்து பாவிக்கலாம். நான் இது அடிக்கடி வீட்டில் செய்வேன், நல்ல சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் செய்து காட்டியிருக்கேன். இப்போ ரெடியாகிவிட்டது. உங்களுக்கு ஒரு சுவையான சீனி சம்பல் தயாராகிட்டு. நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.